பெருவாரியான சமயங்கள்ல இங்க வெற்றி என்பது பொருளாதாரத்தோடு தான் தொடர்புடையதா இருக்கு. பெருவாரியான சமயங்கள்ல அப்ப அந்த பொருளாதாரத்தை நம்ம ஈட்டணும் அப்படின்னா இங்க கூர்மையா நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. எந்த மாதிரி கூர்மையா இருக்குன்னு ஒரு உதாரண கதையோட உங்களுக்கு சொல்றேன் பாருங்களா. ஒருத்தர் கொலை பண்ணிடுறாரு. கொலை பண்ணி உடலை கடல்ல போட்டுறாரு. கடல்ல போட்டுட்டு நீதிமன்றத்துக்கு போயிடுறாங்க. வழக்கு நடக்குது. நீதிமன்ற கூண்டுல அவர் நிக்கிறார். ஒரு திறமையான வக்கீல் வந்து அவருக்காக வக்காலத்து வாங்குறதுக்கு வர்றாரு. அவரு வாதாடுறாரு. என்னன்னு வாதாடுறாருன்னா, இவர் கொலை பண்ணிட்டாருன்றது வழக்கு. இவர் யாரை கொலை பண்ணாரோ அவரு இன்னும் 15 நிமிஷத்துல நான் வர வச்சிடறேன். இந்த கோர்ட்டுக்கு நான் வர வைக்கிறேன். நீங்க வந்தா இவரை விடுதலை பண்ணிடுவீங்களா அப்படின்னு நீதியரசரை பார்த்து இந்த வக்காலத்து வாங்குற வக்கீல் கேட்கிறார். அந்த நீதியரசர் சொல்றாரு, வழக்கே அதானே, அவர் வந்துட்டா இவர் கொலை பண்ணலன்னு ஆயிட போது, நான் விடுவிச்சிட வேண்டியது தானே, இதுல என்ன சந்தேகம் எதுவும் இல்லையே அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ எல்லாரும் காத்திருக்கலாம், 15 நிமிஷத்துல வந்துடலாம், வந்து வர வச்சிடறேன் நான் அவரன்னு சொல்லி இந்த வக்கீல் சொல்றாரு. கோர்ட்டே அமைதியா இருக்கு. எல்லாரும் வாசலை பார்க்கறாங்க. வாசலை திரும்பி திரும்பி பார்க்கறாங்க. அவர் வந்துட மாட்டாரா, யாரு கொலை செய்யப்பட்டவர் வந்துட மாட்டாரான்னு எல்லாரும் வாசலை பார்த்துட்டு இருக்காங்க. நேரம் நகருது. எல்லாருக்கும் அந்த பதட்டம் தொற்றுது. 15 நிமிஷம் கழிச்சு அந்த வக்கீல் திரும்பவும் எழுச்சி வாதாடுறாரு. என்னன்னா, இவரு கொன்னுட்டாருன்னு நீங்க எல்லாரும் சொன்னீங்க. அப்போ நான் திரும்பவும் அவர் உள்ள வராருன்னு சொல்லக்குள்ள, உயிரோடு வராருன்னு சொல்லக்குள்ள நீங்க எல்லாரும் என்ன சொல்லியிருக்கணும், வர வாய்ப்பே கிடையாது, அவர் தான் இறந்துட்டாருன்னு சொல்லியிருக்கணும். அப்போ நீங்க எல்லாரும் நான் 15 நிமிஷம் டைம் கட்டோடனே ஒத்துக்குனதின் அர்த்தம் என்ன, உங்களுக்கு சந்தேகம்தான் இருக்கே தவிர யாரும் நேர்ல பார்க்கல. அப்ப சந்தேகத்தைய என் கட்சிக்காரருக்கு சாதகமா நீங்க அனுமதி கொடுத்து அவரை விடுதலை பண்ணிடணும்னு வாதாடுறாரு. அப்ப கோர்ட்டே வந்து கைத்தட்டலால அதிர்வு. திறமையான வக்கீல் எப்படி வாதாடுறாரு பாரு அப்படின்னு சொல்லி கோர்ட்டே ஆரவாரம் பண்ணுது. ஆனா நீதிபதி வந்து நீதியரசர் வந்து நீதி எழுதுறார். இவர் தான் உண்மையான குற்றவாளி, இவருக்கு பின்வரும் தண்டனைகள்னு சொல்லி அப்படி எழுதுறாரு. திரும்பவும் இந்த வக்கீல் எழுந்திருக்கிறாரு. ஐயா, எனக்கு ஒரு சந்தேகம், நான் வாதாடினேன் இல்லையா, அப்போ அவர் கொலை செய்யலன்னு தானே அர்த்தம். அந்த சந்தேகத்தை நீங்க என்னது கட்சிக்காரருக்கு சாதகமெல்லாம் பயன்படுத்தணும், ஏன் இந்த மாதிரி தீர்ப்பு வழங்கினீங்க அப்படின்னு ஒரு எதிர்கேள்வி முன்வைக்கிறார். பணிவா வைக்கிறான்னு எப்பவுமே. அந்த நீதியரசர் சொல்றாரு, உண்மைதான், நீ சொன்ன உடனே அடுத்த 15 நிமிஷத்துல ஒரு உயிரோட வருவார்னு நினைச்சு நான் உட்பட எல்லாருமே வாசலை பார்த்தது உண்மைதான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரே ஒரு நிமிடம் கூட, ஒரு வினாடி கூட குற்றம் சுமத்தப்பட்ட ஒரு வாசலை நோக்கி பார்க்கவே இல்லை. அப்போ அவருக்கு தெரிஞ்சிருக்கு வர மாட்டாரு, வர வாய்ப்பு இல்லைன்றது அவருக்கு தெரிஞ்ச காரணத்தினால்தான் அவர் வாசலை பார்க்கல. வருவாருன்னு நம்பின காரணத்தினால்தான் நாங்கெல்லாம் வாசலை பார்த்தோம். அவருக்கு வரமாட்டான்னு தெரியுதுன்னா என்ன அர்த்தம், அவர் தான் கொண்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த தீர்ப்பை எழுதி முடிக்கிறார். இது ஒரு நீதி கதை தான். இது ரொம்பலாம் ஆராய்ச்சியில நீங்க இறங்கக்கூடாது. அப்போ நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு நொடியும் இங்க ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். ஷார்ப்பா இருந்தா மட்டும்தான் பொருளாதார வெற்றி ஈஸியாக அடைய முடியும். ஒரு ரிங்கில் ஃபோன் எடுக்கிறது, எடுத்த உடனே சொல்லுங்க சார்னு சொல்றது, நேரத்துக்கு அந்த இடத்துல போய் நிற்கிறது, ப்ரெசன்டபுளாக இருக்கிறது, இதெல்லாம் நம்மளை வெற்றி பாதையை நோக்கி நகர்த்தும். ஷார்ப்பாக இருங்க, வெற்றி கனியை பறிக்க தயாராகும். வணக்கம்.